வணக்கம் நேயர்களே. எல்லோருக்கும் வரலட்சுமி விரத திருநாளின் வாழ்த்துக்கள். வரமகாலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதம் என்று சொல்கிற அந்த திருநாள். நிறைய பேர் இந்த நோன்பு எடுப்பார்கள். காலையிலிருந்து விரதமிருந்து கலசம் வைத்து பூஜை செய்து அந்த கலசத்தில் வரமகாலட்சுமியை ஆவாகனம் செய்து அவளை வழிபட்டு அதன் பின்னர் விரதத்தை நிறைவேற்றி உணவருந்துவார்கள். இந்தியாவினுடைய தென் மாநிலங்களில் தவிரவும் வடக்கு மாநிலங்கள் பலவற்றிலும் இந்த வரமகாலட்சுமி விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. வரலட்சுமி நோன்பு என்று சர்வசாதாரணமாக கிராமத்து மக்கள் இதை குறிப்பிடுவார்கள். இந்த விரதத்தை ஸ்ராவண மாதத்தில் கொண்டாட வேண்டும் என்பது கணக்கு. அதாவது ஸ்ராவண மாதத்து சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமையில் கொண்டாட வேண்டும். ஸ்ராவண மாதம் என்று சொல்வதைத்தான் தமிழில் ஆவணி மாதம் என்று சொல்கிறோம். ஆனால் பல நேரங்களில் வரலட்சுமி நோன்பு கொண்டாடுகிற அந்த நாளில் ஆவணி மாதம் வந்தே இருக்காது. எப்படி என்று ஆச்சரியப்படுகிறீர்களா? இதற்கு ஒரு சின்ன பஞ்சாங்க கணக்குத்தான் காரணம். தமிழ்நாடு, கேரளம், பஞ்சாப் மாநிலம் போன்ற இடங்களில் சௌரமான பஞ்சாங்கம் என்பதை நாம் கடைபிடிக்கிறோம், அதை பின்பற்றுகிறோம். சௌரமான என்றால் சூரியனை கணக்கு வைத்து என்று பொருள். சூரியன் எந்த ராசிக்குள் சஞ்சாரம் செய்கிறதோ அதை வைத்து கொண்டுதான் நாம் நம்முடைய மாதங்களை நிர்ணயித்து கொள்கிறோம். அதனாலே தான் தமிழ்நாட்டில் சித்திரை மாதம் என்று சொல்வதை மலையாளத்தில் மேஷ மாசம் என்று குறிப்பார்கள். மார்கழி மாசம் என்று சொல்வதை சாதாரணமாக தனுர் மாசம் என்று சொல்கிறோம் இல்லையா? எந்த ராசிக்குள் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதோ அதை வைத்து மாசங்களை கணிப்பது சௌரமான முறை. சாந்திரமான முறை என்று ஒன்று இருக்கிறது, லூனார் கேலண்டர் என்று சொல்லலாம். இந்த முறையில் சந்திரனுடைய அசைவுகள், கிரணங்களை அடிப்படையாக கொண்டு மாசங்கள் அழைக்கப்படும். சந்திரன் எந்த நட்சத்திரத்தோடு சேருகிறதோ அதை வைத்துத்தான் அந்த மாசம் பெயர் பெறும். சித்திரை மாதம் என்றால் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இணையும். நமக்கு தெரியும், சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி வெகு விசேஷம். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை பௌர்ணமி அன்றைக்குத்தான் தீபத் திருநாளை கொண்டாடுகிறோம். மார்கழி மாதத்தில் அந்த மார்கழி மிருகசீர்ஷ நட்சத்திரம் அல்லது அதற்கு மிக நெருக்கமாக இருக்கிற திருவாதிரை ஆருத்ரா என்று கொண்டாடுகிறோம். ஆக இந்த கணக்குப்படி பார்க்கும்போது சாந்திரமான வரிசையில் ஸ்ராவண மாதம் வந்துவிடும். ஆனால் சௌரமான கணக்கில் இன்னமும் ஆவணி மாதம் வந்திருக்காது, ஆடி மாதத்திலேயே இருக்கலாம். எனினும் அந்த சாந்திரமான கணக்கில் ஸ்ராவண மாதம் வந்துவிட்டால் அந்த ஸ்ராவண மாதத்தினுடைய சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமை. இதை எப்படி கணக்கு வைத்துக் கொள்வது என்கிறீர்களா? வளர்பிறையில் வருகிற வெள்ளிக்கிழமை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அது இரண்டாவது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், அந்த மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை. அதைவிட இன்னும் துல்லியம் என்றால் அந்த மாதம் வருகிற பௌர்ணமிக்கு முன்னோடு இருக்கிற வெள்ளிக்கிழமை. எந்த வெள்ளிக்கிழமை க்ளோசஸ்ட் டு பௌர்ணமி என்று வருகிறதோ அந்த வெள்ளிக்கிழமை. அப்படி பார்க்கும்போது ஆவணி அவிட்டம் என்று சொல்கிறோமே, அந்த ஆவணி அவிட்டம் பௌர்ணமியில் வரும் என்றால் அதற்கு முன்னோடு இருக்கிற வெள்ளிக்கிழமை. இப்போது கூட பாருங்கள், இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் என்றால் இதோ இன்னும் 2 நாட்களில் ஆவணி அவிட்டம் வந்துவிடப் போகிறது. எனவே எந்த வெள்ளிக்கிழமை அந்த ஸ்ராவண மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னோடு இருக்கிறதோ அந்த வெள்ளிக்கிழமையில்தான் வரலட்சுமி விரதத்தை கொண்டாடுவது வழக்கம். இந்த விரதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? மகாலட்சுமி தேவியை நினைத்து கொண்டாடப்படுகிற, அனுசரிக்கப்படுகிற விரதம் இது. நமக்கெல்லாம் தெரியும், மகாலட்சுமியை ஆதிலக்ஷ்மியாக இருப்பவளை அஷ்டலக்ஷ்மி என்றும் கூட கொண்டாடுகிறோம். அவள் எதையெல்லாம் கொடுக்கிறாள்?
மகாலட்சுமி என்ன கொடுப்பாள்? மகாலட்சுமி செல்வத்தை கொடுப்பாள். செல்வத்திற்கான அதிபதி என்று சொல்கிறோம். பார்க்க போனால் செல்வம் என்பது என்ன என்பதிலேயே நிறைய டெஃபினிஷன்ஸ், நிறைய வகைப்பாடுகளை பிரிக்கலாம். எப்படி என்கிறீர்களா? பணம், காசு, செல்வம். இந்த செல்வத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய தானியங்கள், அவையும் செல்வம். இவ்வளவென்ன, கல்வி என்பதே ஒரு செல்வம் தானே. அந்த கல்வியினால் மனத்திற்கு வரக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், இவையெல்லாம் செல்வங்கள் தாமே. அதனாலே தான் இவற்றை அடிப்படையாக வைத்து மகாலட்சுமியின் அந்த பேர் அருளையும் கூட அஷ்டலக்ஷ்மிகள் என்று வகைப்படுத்துகிறோம். அஷ்டலக்ஷ்மிகளில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? தனலக்ஷ்மி, அவள் தனம் தருபவள். தானியலக்ஷ்மி, தானியங்களை தருபவள். பணத்தை மாத்திரம் வைத்து கொண்டிருந்து பிரயோஜனம் இல்லை. பணம் இருந்து மழை பொய்த்து விளைச்சல் இல்லை என்றால் தானியம் எங்கே இருந்து வரும்? எனவே அந்த தானியத்தை தரக்கூடியவள், பூமி மாதாவின் வளமையை நமக்கு தருபவள் தானியலக்ஷ்மி. கஜலக்ஷ்மி, கோயில்களிலே பார்க்கலாம், 2 பக்கங்களிலேயும் யானைகள் வழிபட்டு கொண்டிருக்க நடுவிலே பேரழகியாக அந்த அம்பிகை மகாலட்சுமி வீற்றிருப்பாள். கஜலக்ஷ்மி எதை தருவாள்? கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாள். பணம் இருப்பது பெரிதில்லை. பணம் இருந்து கடனும் இருந்தால் அந்த பணம் பெரிதே இல்லை, இல்லையா? கடன் இல்லாத வாழ்க்கை, ருணம் இல்லாத வாழ்க்கை. ஒரு பெரிய கப்பல் இருக்கிறது. அந்த கப்பலில் கீழே ஓட்டை இருந்து மேலே பொருட்களை போட்டுக்கொண்டே இருந்தால் அந்த பொருட்கள் தங்குமா என்ன? அப்படித்தான் வாழ்க்கையும். நெகட்டிவ்னஸ் இல்லாத தன்மை. கடன் என்று சொல்லும்போது பணத்தினால் வரக்கூடிய கடன் மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் நம்மிடத்தில் இருப்பதெல்லாம் குறைவாக போய்கொண்டே இருக்கிற, களவு போய்கொண்டே இருக்கிற நிலைமை. அந்த நிலைமை இல்லாமல் வைக்கக்கூடியவள், வளமையை நமக்கு காப்பாற்றுபவள் கஜலக்ஷ்மி. சந்தானலக்ஷ்மி, மகப்பேறு தருபவள். தைரியலக்ஷ்மி, தைரியத்தை தருபவள். வீரலக்ஷ்மி, வீரலக்ஷ்மியை விஜயலக்ஷ்மி என்றும் அழைக்கலாம், அவள் வெற்றியை தருகிறாள். வித்யாலக்ஷ்மி, கல்வியை தருகிறாள். ஆதிலக்ஷ்மி, இவை எல்லாவற்றையும் சேர்த்து கொடுப்பதோடு மனத்திற்கு சாந்தியை, அமைதியை தருகிறாள். ஆக இந்த 8 லக்ஷ்மிகளும் சேர்ந்து வரம் தர வேண்டும் என்று எண்ணும்போது ஒன்றாக சேருகிறார்களே, அந்த ஒன்றாக சேர்ந்த திருவடிவம்தான் வர மகாலட்சுமி. அதனாலே தான் அவளை வரலக்ஷ்மி என்று மாத்திரம் சொல்லாமல் வர மகாலட்சுமி என்று சொல்கிறோம். எல்லாவற்றையும் வாரி வாரி வழங்கக்கூடியவள். ஆதிசங்கர பகவத்பாதர் அழைத்தபோது ஒரு ஏழை பெண்மணிக்கு தனம் தருவதற்காக பொன் மழையை பொழிந்தவள். வேதாந்த தேசிகர் அழைத்தபோது அதே போல ஒரு ஏழைக்காக தங்க மழையை கொட்டியவள். மகாலட்சுமி வரங்கள் தரக்கூடியவளாக எழுந்தருளும் போது அவளுக்கு வரலக்ஷ்மி என்று திருநாமம். அந்த வரலட்சுமியைத்தான் இந்த வரலட்சுமி விரதத்தில் நாம் கொண்டாடுகிறோம். அவளை கலசத்தில் ஆவாகனம் செய்கிறோம். அவரவர்கள் வீட்டிலே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து நன்றாக திரு அலகிட்டு, திருமெழுக்கிட்டு, கோலங்களெல்லாம் போட்டு கலசத்தை வைத்து அந்த கலசத்தில் புனித நீரை வார்த்து, அம்மா வரலட்சுமியே, இதிலே நீ எழுந்தருள வேண்டும் என்று கேட்டு, ஒருவேளை அவளுடைய திருமுகம் இருக்குமென்றால் அந்த திருமுகத்தை தேங்காயில் சாய்த்து வைத்து, தேங்காயும் மாவிலை தோரணங்களும் படைத்து பலவிதமாக அலங்கரித்து அவளுக்கு நைவேத்தியங்களெல்லாம், படையல் காணிக்கையெல்லாம் செய்து நாள் முழுவதும் உபவாசமிருந்து அவளை மனப்பூர்வமாக பூஜை செய்யும்போது அந்த இடத்திலேயே எழுந்தருளி எல்லா விதமான வரங்களையும் அவள் கொடுப்பாள். இன்னும் சிலர் என்ன செய்வார்கள்? முந்தைய நாள் வியாழக்கிழமை அன்றைக்கே முழுவதுமாக விரதம் இருப்பார்கள். ஒரே ஒரு பொழுது உண்டுவிட்டு வியாழக்கிழமை விரதமிருந்து
எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே அவளுடைய பூஜையை ஆரம்பித்து நாள் முழுவதும் அவளை பூஜை செய்து மாலை நேரத்தில் அந்த பூஜையை நிறைவேற்றி அதற்கு பின்னர் உணவருந்துவார்கள். அவரவர்கள் முறை எப்படியோ அப்படி செய்யலாம். அந்தந்த குடும்பங்களிலே என்ன முறையோ அந்த முறையில் செய்யலாம். ஆனால் என்ன, அவளுக்கு தேவை நம்முடைய உள்ளார்ந்த அன்பு, உள்ளார்ந்த பக்தி. அந்த உள்ளார்ந்த பக்தியோடும் அன்போடும் அவளை வழிபடுவோம் என்றால் அப்போது கண்டிப்பாக அவள் வரங்களை கொடுப்பாள். இதில் இன்னொன்று கூட உண்டு. சில குடும்பங்களிலே வழி வழியாக கலசம் வைத்து பூஜை செய்வார்கள். சில குடும்பங்களுக்கு அந்த முறை இருக்காது. அந்த முறை இல்லை என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கலசம் வைத்துத்தான் அவளை வழிபட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்த நல்ல நாள் வரலட்சுமி நாள், வரலட்சுமியினுடைய திருநாள் என்பதை எண்ணி பார்த்து அவளை நெஞ்சார பிரார்த்தனை செய்து நெஞ்சார அவளை வழிபட்டால் அதுவே அவளுக்கு மிகுந்த உகப்பு. வெற்றிலை பாக்கு பழம் வைத்து அவளை வழிபட்டால் கூட அவள் அதற்காக இறங்கி வந்து மங்களத்தையும் மங்கள நன்மைகளையும் கண்டிப்பாக கொடுப்பாள். அனைவருக்கும் வரலட்சுமி திருநாள் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், எல்லோருமாக போய் அந்த வரலட்சுமியை கொண்டாடுவோம்.